நவகிரகங்களை விடவும் வலிமையான உபகிரகம் மாந்திங்கிறது எப்படி தெரியுங்களா? ஜாதக கட்டத்தில் நவகிரகங்களோட மாந்தியும் குறிச்சிருப்பாங்க. 10வதாக அந்த நவகிரகங்களை வலிமையானது ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. அந்த ராகு கேதுக்கு சொந்தமான ராசி வீடுகள் கிடையாது, ஆனால் நட்சத்திரங்கள் உண்டு. அந்த மாந்திக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமான ராசிகளும் கிடையாது, நட்சத்திரங்களும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது ராகு கேதுக்களை விடவும் வலிமையான கிரகமாக மாந்தி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதோடு இல்லாமல் தினசரியும் ராகுவுக்கு ராகு காலமும் கேதுவுக்கு யமகண்டமும் ஒதுக்கி இருக்கிறது போல இந்த மாந்திக்கு குளிகை காலம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது மாந்தி வலிமையான கிரகமாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூமியில் உயிரினங்கள் வாழ்வதைப் போல சூரிய மண்டலத்தில் மாந்திங்கிற சனியோட துணைக்கோளான டைட்டனில் உயிரினங்கள் வாழ்கின்றன என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இதை அறிந்த நம் முன்னோர்கள் அந்த குளிகனை பிரேத காரகன் என்று குறிப்பிடுகிறார்கள். மரணத்தை பிறப்பும் இறப்பும் அங்கே நிகழ்வதால்